ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஐயூபேக் நாமன்கிளேச்சர். ஐயூபேக் நாமன்கிளேச்சர் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஃபண்டமெண்டல் லைட்டாக மட்டும் பார்த்துக்கிடுவோம். கார்பன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னாலே வந்து கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கார்பனுக்கு வந்து கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6. ஓகேங்களா? அதே மாதிரி அதோட அட்டாமிக் மாஸ் சொல்லணும்னா 12. கார்பனோட வேலன்சி வந்து 4. இந்த வேலன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டம் தன்னால் எத்தனை பாண்டிங்கை உருவாக்க முடியுமோ அந்த கெப்பாசிட்டியை தான் என்ன சொல்லுவாங்கன்னா வேலன்சி அப்படிம்பாங்க. இப்போ கார்பனோட வேலன்சி அப்படின்னா கார்பன் அது வந்து எத்தனை பாண்டை உருவாக்க முடியுமோ அதை தான் வந்து கார்பனோட வேலன்சி அப்படிங்காங்க. இந்த கார்பனால் 4 பாண்டை உருவாக்க முடியும், அதோட வேலன்சி 4. ஓகேங்களா? அதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருங்க பாருங்க. மீத்தேனில் இப்போ நடுவில் ஒரு கார்பன் இருக்குது. இந்த கார்பன் வந்து 4 பாண்டிங் வச்சுருக்கு. 1 2 3 4 ஹைட்ரஜனோட ஒவ்வொரு பாண்டிங் வச்சுருக்கு. அதே மாதிரி ஈத்தேன் பாருங்கள், இந்த கார்பன் வந்து 4 பாண்டிங் வச்சுருக்கு. 1 2 3 4. அதே மாதிரி இந்த கார்பன் பாருங்கள், 1 2 3 4. ஸோ வந்து இது வந்து 4 பாண்டிங் வச்சு ஒவ்வொரு கார்பனும் 4 பாண்டிங் உருவாக்குது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ ஐயூபேக் நாமன்கிளேச்சர் பக்கம் வருவோம். ஐயூபேக் அப்படிங்கிறதோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் ஆஃப் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஐயூபேக் நாமன்கிளேச்சரில் பேசிக்காக வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். ப்ரிஃபிக்ஸ் அண்ட் ரூட் வேர்டு அண்ட் ப்ரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ். இந்த ரூட் வேர்டு அப்புறம் வந்து ப்ரைமரி சஃபிக்ஸ், இந்த ரெண்டுமே வந்து பேஸ் நேம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஒரு ஐயூபேக் நேம்னா என்னதெல்லாம் இருக்கும்? ப்ரிஃபிக்ஸ் அண்ட் ரூட் வேர்டு, ப்ரைமரி சஃபிக்ஸ் அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இதில் வந்து 3ஆவது இடத்துல ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. 3ஆவது இடத்துல மெத்தில் குரூப் இருக்குது. இந்த மாதிரி நம்ம முன்னாடி இது எல்லாமே ப்ரிஃபிக்ஸ் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ரூட் வேர்டுனா என்ன அப்படின்னா, இது எத்தனை மெயின் செயினில் எத்தனை கார்பன் இருக்கோ அதுதான் வந்து பியூட்டு, பென்ட்டு இதெல்லாம் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரூட் வேர்டு அப்படின்றாங்க. அதுக்கடுத்து ப்ரைமரி சஃபிக்ஸ்னால் அது வந்து சிங்கிள் பாண்டில் இருக்கா, டபுள் பாண்ட் இருக்கா, ட்ரிபிள் பாண்ட் இருக்கா அப்படின்னு மீன் பண்ணுறது தான் இந்த ப்ரைமரி சஃபிக்ஸ். இங்கே வந்து எல்லாமே வந்து என்னது சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இது வந்து ப்ரைமரி சஃபிக்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறோம். அதுக்கடுத்து செகண்டரி சஃபிக்ஸ்னால் ஃபங்க்ஷனல் குரூப்பில் எந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிறத மீன் பண்ணுவாங்க. இப்போ பாருங்களேன், OH வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது? 2வது இடத்துல இருக்குது. அதனால வந்து 2 ஆல் 2வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸு அப்புறம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்ப்போம். ப்ரிஃபிக்ஸ் வந்து ப்ரோமின், குளோரின், அயோடின், ஃப்ளூரின், அதுக்கப்புறம் வந்து அல்கைல், சைக்ளோ இதெல்லாமே வந்து ப்ரிஃபிக்ஸில். ஓகேங்களா? அதே மாதிரி சஃபிக்ஸு ப்ரைமரி சஃபிக்ஸ். இது இந்த சிங்கிள் பாண்டு, டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்டு. சிங்கிள் பாண்ட்னா என்ன சொல்லுவோம்? ஏன்னு சொல்லுவோம். டபுள் பாண்ட்னா ஈன்னு சொல்லுவோம். ட்ரிபிள் பாண்ட்னா ஐன்னு சொல்லுவோம். செகண்டரி சஃபிக்ஸ்னால் என்னதுன்னா ஃபங்க்ஷனல் குரூப்பை தான் வந்து செகண்டரி சஃபிக்ஸில் வந்து மீன் பண்ணுறாங்க. O ஆல்னா ஹைட்ராக்சி குரூப் ஆல்கஹால் குறிக்கும். ஏ ஆல்னா ஆல்டிஹைடு குறிக்கும். ஓயிக் ஆசிட்னா வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் குறிக்கும். COOH இதான் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட். ஆல்னா வந்து என்னது? CHO. ஆல்னா OH குரூப்பை வந்து மீன் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து ரூட் வேர்டுனா 10 ரூட் வேர்டு இருக்குது. கார்பன் 1 2 3 4 10 வரைக்கும் இருக்குது. இதுக்கான ரூட் வேர்டு என்ன அப்படின்ட்டு அதை கொஞ்சம் முக்கியமாக படித்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ஃபங்க்ஷனல் குரூப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து இந்த RRன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த R அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அல்கைல் குரூப்பை தான். இந்த மெத்தேத்து, ப்ரோப்பு, பியூட்டுன்னுலாம் இருக்குல்ல, இதை தான் வந்து என்ன சொன்னால் R அப்படி சொல்லிட்டு அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஐயூபேக் நாமன்கிளேச்சர் ரூலில் ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் வந்து லாங்கஸ்ட் கார்பன் செயினை கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்களேன், இப்போ வந்து நான் வந்து இது ஒரு கார்பன் செயினாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து எத்தனை கார்பன் இருக்குது? மொத்தமே 1 2 3 4 4 கார்பன் தான் இருக்குது. ஆனால் அதுவே நான் வந்து இப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதில் எத்தனை கார்பன் இருக்குது? 5 கார்பன் இருக்குது. அப்போ வந்து இது கரெக்டானு பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்ட். இது வந்து தப்பு. இருக்கிறதுல வந்து லாங்கஸ்ட் செயினை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கார்பன் செயின் வந்து எப்படி இன்னும் குழப்பி எப்படி வேணால் இருக்கட்டும், நான் எவ்வளோ பிரான்ச்சிட்டாக வேணால் இருக்கட்டும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இருக்கிறதுலே வந்து லாங்கஸ்ட் செயின் நல்லா நீளமாக இருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். அது வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ பக்கத்தில் ஒன்று இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள்.
இப்போ பாருங்களேன், நான் வந்து இது நல்லா நீளமாக இருக்குது, நான் இது மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது நான் லாங் செயினாக எடுத்தேன்னா 1 2 3 4 5 6 6 தான் இருக்குது. ஆனால் அதுவே வந்து இப்படி எடுத்து பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 8 கார்பன் இருக்குது இல்லையா? அப்போ எது கரெக்டானதுன்னா இதுதான் கரெக்டு. இது வந்து இப்படி நான் எடுத்தது தப்பு. ஓகேங்களா? இப்படி தான் வந்து அது வந்து எப்படி வேணால் இருக்கட்டும், செயின் வந்து எப்படி வேணால் பிரான்ச்சாக இருக்கணும். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற செயின் வந்து இருக்கிறது லாங்கஸ்ட்டாக இருக்கணும். அந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற கார்பன் செயினில் மேக்ஸிமமான சப்ஸ்டிடியூயன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாருங்களேன், இதை வந்து ஒரு மெயின் கார்பன் செயினாக எடுத்துக்கிறேன், இதை லாங்கஸ்ட் செயினாக எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை நான் மெயின் செயினாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எத்தனை ஃபங்க்ஷன் குரூப் இருக்குன்னு, எத்தனை சப்ஸ்டிடியூயன்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 இல்லையா? இப்போ வந்து எத்தனை இருக்குது? வெறும் வந்து 3 தான் இருக்குது. ஆனால் அதுவே நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள், 1 2 3 4 இது வந்து மொத்தம் 4 இருக்குது. அப்போ வந்து எது லாங்கஸ்ட் செயின் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இப்படி தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இருக்கிறதுல வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற லாங்கஸ்ட் கார்பன் செயினில் வந்து அதிகமான சப்ஸ்டிடியூயன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து நம்பரிங் பண்ணுற விஷயம். நம்பரிங் வந்து இருக்கிறதுல இந்த ஐயப்பன் நாமங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து நம்பரிங் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கான நேம் வந்து கரெக்டாக வந்துடும். இந்த நம்பரிங் நீங்கள் சில டைம் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கனாலே மொத்தம் ஐயப்பன் நேமே மொத்தம் தப்பாயிரும். ஏன்னா இந்த ஐயப்பன் நேம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து இந்த ஐயப்பன் நாமங்கள். ஓகேங்களா? இந்த நம்பரிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதில் உள்ள அட்டாச்சர் சப்ஸ்டிடியூயன்ஸ்க்கு வந்து என்னென்னா ரொம்ப லீஸ்ட் நம்பர் வர மாதிரி கொடுக்கணும். இங்கேருந்து நான் 1 2 3ன்னு நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நான் இங்கேருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த மெத்தில் குரூப்புக்கு எத்தனை இடம் வந்துடும்? 4வது இடம் வந்துடும். ஓகேவா? அதுவே நான் இந்த பக்கம் வந்து எடுத்தேன்னா 3வது இடத்துலேயே வந்துடுது. அப்போ வந்து நான் எதை செலக்ட் பண்ணணும்? 4ஆ இல்லை 3ஆ இல்லைன்னா 4ஆ? 3 தான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா வந்து இதான் வந்து லீஸ்ட் நம்பர். கார்பன் செயின் வந்து உங்களுக்கு வந்து லீஸ்ட் நம்பர் தான் தேவை. சப்ஸ்டிடியூயன்ட்க்கு வந்து நீங்கள் வந்து லீஸ்ட் நம்பர் தான் கொடுக்கணும். அதுதான் வந்து ஐயூபேக் ரூலும் அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று இங்கேயும் பாருங்கள், 1 2 இந்த பக்கம் இருந்து பார்த்தோன்னா 2, ஆனால் இந்த பக்கம் இருந்து எடுத்தால் இங்கே 3வது இடத்துல வருது. ஓகேங்களா? 1 2 3 இது வந்து 3வது இடத்துல வருது. நம்ம 3வது இடத்துல வர மாதிரி வைக்கணுமா? அப்படி வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே ரொம்ப லோயஸ்ட் நம்பர் தான் நீங்கள் மினிமம் நம்பரிங் தான் அதுக்கு கொடுக்கணும். நீங்கள் இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா 2வது இடத்துல வந்துடுது இல்லையா? பியூட் 2 ஆல் அப்படின்னு வரும், இல்லைன்னா 2 பியூட்டனால் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதோட நேம். இப்போ வந்து 4வது பாயிண்ட் பாருங்கள். இந்த 4வது பாயிண்டில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கார்பன் காம்பவுண்ட் எடுத்துட்டீங்க. அந்த கார்பன் காம்பவுண்டில் இருக்கிறதுலே ஒரு லாங்கஸ்ட் செயினை கண்டுபிடிச்சிட்டிங்க. இதை வந்து லாங்கஸ்ட் செயின் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா வந்து இது அதிகமான இப்படி எடுத்துட்டோம்னா அதிகமான சப்ஸ்டிடியூயன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே. இப்போ வந்து நம்பரிங் பண்ணணும். இந்த மாதிரி விஷயத்தில் நம்பரிங் பண்ணுறப்போ லீஸ்ட் நம்பர் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நம்ம இந்த பக்கம் வந்து கொடுத்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 எத்தனாவது இடத்துல? 3வது இடத்துல தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூயன்ஸு 3வது இடத்துல ஆரம்பிக்கு. அது இந்த பக்கம் வந்து பாருங்கள் 1 2 2வது இடத்துல ஒரு சப்ஸ்டிடியூயன்ஸ் வந்துடுது. அப்படிங்கிறதுனால வந்து எது இந்த பக்கம் தான் நம்ம நம்பரிங் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? நம்ம இந்த பக்கம் தான் ஆரம்பிக்கணும். அதுக்கடுத்து நேம் எழுதுகிற விஷயம். இப்போ வந்து இன்னொரு இது வந்து எழுதணும். நேம் எழுதும்போது இந்த பிரான்ச்சஸ்லாம் இருக்குல்ல, இந்த பிரான்ச்சஸ்லாம் வந்து எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா, ஐயூபேக் நேமிங்கில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும். எப்படி நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து எத்தில், இவன் வந்து ஃபஸ்ட்டு மெத்தில் இருக்குது. நம்ம மெத்தில் என்னது 2வது இடத்துல ஒரு மெத்தில் இருக்குது. அப்புறம் வந்து 4வது இடத்துல வந்து ஒரு எத்தில் இருக்குது. 5வது இடத்துல ஒரு ப்ரொப்பைல் இருக்குது. 7வது இடத்துல ஒரு மெத்தில் இருக்குது. அப்படின்லாம் நம்ம எழுதக்கூடாது. நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, மெத்தில் எத்தில் ப்ரொப்பைல் இந்த 3த்துலையுமே வந்து ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்குது என்னது அப்படின்னா எத்தில். அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு 4வது இடத்துல ஒரு மெத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கடுத்து ப்ரொப்பைலுக்கு முன்னாடியே வந்து எம் வந்துடும். பிக்கு முன்னாடி எம் வந்துடும்ல, அதனால வந்து ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து எம் நான் செலக்ட் பண்ணுறேன். எம் வந்து 2 மெத்தில் இருக்குது இல்லையா? அதனால் வந்து 2வது இடத்துல ஒரு மெத்தில் இருக்குது, 7வது இடத்துல ஒரு மெத்தில் இருக்குது. அதை நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அடுத்து 5வது இடத்துல ஒரு ப்ரொப்பைல் இருக்குது, அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கடுத்து இப்போ வந்து இது வந்து என்னது? இதுதான் வந்து ப்ரிஃபிக்ஸ். இப்போ நம்ம முன்னாடி கொடுத்த அந்த சப்ஸ்டிடியூயன்ட் எல்லாமே நம்ம கொடுத்தோமே, இது எல்லாமே வந்து ப்ரிஃபிக்ஸ். அதுக்கடுத்து ரூட் நேம்னா என்னது? ரூட் நேமில் இது எத்தனை கார்பன் இருக்குது? 9 கார்பன் இருக்குது. அப்படின்னா வந்து
அதுக்கடுத்து இதில் சிங்கிள் பாண்ட் இருக்கா, டபுள் பாண்ட் இருக்கா? இதில் டபுள் பாண்டும் இல்லை, ட்ரிபிள் பாண்டும் இல்லை, எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது. அப்போ வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம். 5வது பாயிண்ட் பாருங்கள். இப்போ பாருங்களேன், இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு லாங்கஸ்ட் செயின் இதுலேயும் பாருங்கள், இதில் நான் வந்து ஒரு லாங்கஸ்ட் செயின் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, எனக்கு கிடச்சிட்டு. அதுக்கடுத்து நான் நம்பரிங் பண்ணுறேன். இந்த பக்கம் பார்த்தா 2வது இடத்துல ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. இந்த பக்கம் நான் என்னன்னாலும் 2வது இடத்துல ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு இந்த மாதிரி ஒரு கேஸுக்கு வந்து நம்ம இந்த பக்கம் இருந்து எடுத்தாலும் கரெக்டு தான், அந்த பக்கம் இருந்து எடுத்தாலும் கரெக்டு தான். ரெண்டு நம்பர் நீங்கள் 2 பக்கம் நீங்கள் நம்பர் போட்டு நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்தாலுமே வந்து 2 ஒரே நேமாக மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அதே சமயம் இப்போ வந்து இதை எடுத்துக்கோங்க. இது நான் ஒரு காம்பினேஷன் எடுத்துக்கிறேன். நான் இங்கேருந்து நம்பரிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 அப்படின்னு சொல்லிட்டு 2ன்னு ஆரம்பிக்கேன் அப்படின்னா 2வது இடத்துல ஒரு எத்தில் இருக்குது. ஓகேவா? அதுவே நான் இந்த பக்கம் எடுத்துட்டேன்னா இந்த பக்கமும் 2வது இடத்துல ஒரு அல்கைல் குரூப் இருக்குது. இந்த பக்கமும் 2வது இடத்துல அல்கைல் குரூப் இருக்குது. நான் இந்த பக்கம் வந்து என்னென்ன அப்படின்னாலும் ஒரு 2வது இடத்துல அல்கைல் குரூப் இருக்குது. இந்த டைம் எனக்கு குழப்பம் போகுது. நான் இதை கன்சிடர் பண்ணவா, இந்த பக்கம் வந்து வரதை கன்சிடர் பண்ணவா, இல்லைன்னா இந்த பக்கம் வந்து வரதை கன்சிடர் பண்ணவான்னு. அப்போது இந்த மாதிரி டைம் குழப்பம் வர்றப்போ நம்ம வந்து மெயினாக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த இடத்துல இன்னொரு லா வருது. ஏன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். இவன் பெரியவனா, மெத்தில் பெரியவனா, எத்தில் பெரியவனான்னு பார்க்கும்போது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நான் தானே முதல்ல இருக்கேன். அப்போ நான் தானே பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பக்கம் வந்து நம்பர் ஆரம்பிக்கணும். 1 2 3 4ன்னு நம்ம இந்த ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து 2 எத்தில், 4 மெத்தில், பென்டேன். இது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் தெரியுமா? இது எல்லாமே வந்து என்னது அப்படின்னா அல்கைலில் மட்டும் வச்சு நம்ம நேமிங் ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் பண்ணுறத ரூல்ஸ். ஓகேங்களா? இதுக்கடுத்து இன்னொன்று மெயினாக ஒன்று வரும். அது என்ன, ஃபங்க்ஷனல் குரூப் வரும்போது நம்ம எப்படி நேமிங் பண்ணணும். ஃபங்க்ஷனல் குரூப் வர்றப்போ அதுக்குள்ள நேமிங் பண்ணுற இதுவும் மாறும். நேமிங்கு, நம்பரிங்கு இது எல்லாமே வந்து இடையில நிறைய விஷயங்கள் மாறும். அது என்ன அப்படின்னு நம்ம செகண்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த 6 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இந்த 6 வந்து அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 4 இருக்குது, அப்புறம் இந்த 2. இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த 6 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? வேறு என்ன? சரி, ஓகே. நான் நாளைக்கு உங்களுக்கு வந்து இதுக்கான ஃபங்க்ஷனல் குரூப்பை வச்சு வரக்கூடிய எப்படி நேமிங் பண்ணணும், அதுக்கான ரூல் என்ன, எல்லா விஷயமும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.